ஏழாம் கட்ட மக்களவை தேர்தலில் 57 தொகுதிகளிலும் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். இறுதிக்கட்ட மக்களவை தேர்தலில் வாக்களித்த ஜே.பி. நட்டா, யோகி ஆதித்யநாத், லாலு பிரசாத் யாதவ். பஞ்சாபில் வாக்களித்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று ஆலோசனை. திமுக சார்பில் பங்கேற்கிறார் பொருளாளர் டி.ஆர். பாலு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை பிரதமர் மோடி இன்று நிறைவு செய்கிறார். இன்று பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு டெல்லி செல்கிறார். விவேகானந்தர் மண்டபத்திற்கு மீண்டும் படகு சேவை தொடக்கம். நண்பகல் 12 மணி வரை படகு சேவை தொடரும் என தகவல். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் விடுமுறையை நீட்டித்தது பள்ளிக் கல்வித்துறை. மதுரை, திருச்சியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 17 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். அதிகபட்சமாக திருவள்ளூர் அருகே திருவூரில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. சென்னை வடபழனியிலிருந்து கோடம்பாக்கம் செல்லும் சாலையில் திடீர் பள்ளம். வாகன ஓட்டிகள் யாரும் வராததால் நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்ப்பு. கோடை விடுமுறை முடிவடைய உள்ளதால் திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. 30 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் சாமி தரிசனம். முல்லை பெரியார் அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு. 14,707 ஏக்கர் இருபோக நிலங்கள் பாசன வசதி பெறும். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை குறைப்பு. கடைகளில் பயன்படுத்தப்படும் மானியமற்ற சமையல் சிலிண்டர் விலை 70 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் கூட்டம். காணொலியில் நடைபெறும் கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களும் பங்கேற்க அழைப்பு. நேற்று ஓய்வு பெற்ற கூடுதல் எஸ்பி வெள்ளத்துறையின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து என தகவல். மனித உரிமை ஆணையம் பரிந்துரைத்ததால் ஓய்வூதிய பணிக்கொடையில் 5 லட்சம் ரூபாய் பிடித்தம். திருவள்ளூர் அருகே பெயிண்ட் தொழிற்சாலை தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. மீட்பு பணி தொடரும் நிலையில் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு எதிரே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய திட்டம். வண்டலூர் முதல் காட்டங்குளத்தூர் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க திட்ட அறிக்கை பணி தீவிரம். பாட்டிலில் தாய்ப்பால் அடைத்து விற்ற விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள். தனியார் மருத்துவமனைக்கும் தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோயம்புத்தூர் மருதமலையில் சிகிச்சையை தொடர்ந்து உடல்நலம் தேறிய யானை. குட்டி யானைக்கு தாய்ப்பால் ஊட்டியதுடன் தடவி கொடுத்து உற்சாகம்.
ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாரணாசி கள நிலவரத்தை எங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட வாக்களிச்சுட்டு வராங்க? இப்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? நாம் தற்போது வாரணாசி தொகுதியில் இருக்கிறோம். தற்போது இந்த வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. மிகவும் பதற்றமான ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வாரணாசி நகர் முழுவதும் பார்த்தீங்கன்னா இது போன்ற துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்போடு இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை முதலே பார்த்தீங்கன்னா மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க. அது இல்லாமல் அதிக வெயில் இந்த பகுதிகளில் இருக்கிறதுனால இந்த பந்தல் போட்டிருக்காங்க. மக்கள் வெயில் தாக்கத்திலிருந்து அவங்க நடந்து செல்வதற்கு சிரமமாக இருப்பதற்காக இந்த நடைபாதை கம்பளங்கள்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறத கூட பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுகிறார். இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 68 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீதம் இருக்கக்கூடிய இந்த 12 தொகுதிகளுக்கான இந்த தேர்தல் மட்டும்தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த மக்களவை தேர்தல் இன்றோடு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் கடைசி தேர்தலில் எந்தவித பாதிப்போ இல்லை பிரச்சனையோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பதற்றமான வாக்குச்சாவடிகள் எல்லாம் போலீசார் பாதுகாப்போடும் அது மட்டும் இல்லாமல் கமாண்டோ படை பாதுகாப்போடும் இந்த தேர்தலானது நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், கமாண்டோ வீரர்கள் அவங்க துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு அந்த வாக்குச்சாவடி மையங்களின் வாசல்ல நிற்கிறதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் வாரணாசி டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் முழுவதுமே கமாண்டோ பாதுகாப்பு படையினர் கொடுக்கப்பட்டு 100 மீட்டர் எல்லை வரையும் இந்த கமாண்டோ பாதுகாப்பு படையினர் இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் விவேகானந்தர் மண்டபம் வரை படகு சேவை இன்று வழக்கம் போல தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சஜய்குமார் வழங்க கேட்கலாம். சஜய்குமார், விவரங்களை பதிவு செய்ய. ஸ்ரீராம், நிச்சயமாக, அதாவது பிரதமர் மோடி இன்று 3வது நாளாக விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கி தனது தியானத்தை அதிகாலை எழும்பி நடைப்பயிற்சி, அதே போல சூரிய உதயத்தை பார்க்க வெளியே வந்து நின்று சூரிய உதயத்தை பார்த்துவிட்டு உள்ளே சென்று அவர் இன்று 3வது நாள் தியானத்தை தொடங்கி இருக்கிறார். அவருடைய பயணத்திட்டமானது இன்று மாலையுடன் முடிவடைந்து 4:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை படகு சேவையானது 8 மணிக்கு தொடங்கப்பட்டு 12 மணி 1 மணி வரையும் ஒரே ஒரு படகு இயக்கப்பட்ட நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து அவர்களுக்கு முறையாக அநேகமாக சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு செல்ல முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை தற்போது 8:30 மணிக்கு மீண்டும் படகு சேவை தொடங்கி இருக்கிறது. இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விவேகானந்த மண்டபத்தை பார்க்க நீண்ட வரிசையில் நின்று படகு குழாமில் செல்வதற்காக காத்திருக்கும் காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ஹரிகிருஷ்ணன் காட்டுகிறார். இங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கின்றனர். அதாவது ஆதார் கார்டு, ஒவ்வொரு நபர்களுடைய ஆதார் கார்டு சோதனை மேற்கொண்டு, அதே போல மொபைல் போன் இதை போன்ற பொருட்களை சோதனை மேற்கொண்டு பேக் இங்கே உள்ளே கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. மொபைல் போனோ மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்ற முறையில் நீண்ட வரிசையில் மக்கள் தற்போது விவேகானந்த மண்டபத்தில் செல்வதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். தற்போது இந்த வரிசையில் நிற்கக்கூடிய சுற்றுலா பயணி ஒருவரிடம் கேட்கலாம். சார், ஃப்ரம் வேர், ஹவு டு ஃபீல் திஸ்? கன்னடா சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம். பார்க்குறதுக்கு எல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குது. சம் வெதர் அப்படியே இருக்குது. போட்டிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ 8 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் போகும்போது போட்டிங் பார்த்துட்டு இது பண்ணுறோம். அதாவது நீண்ட வரிசையில் ஏராளமான பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தற்போது நீண்ட வரிசையில் நின்று அந்த படகு குழாம் மூலம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல வரிசையில் காத்திருக்கிறார்கள். இன்று மதியம் 12 மணி வரையும் படகு சேவை இருக்கும் என கூறப்படுகிறது. மாலை மதியம் 1 மணி அளவில் பிரதமர் தன் தியானத்தை முடித்துக் கொண்டு விவேகானந்த மண்டபத்திலிருந்து வெளியே வருவார். சார், எங்கிருந்து வரீங்க நீங்க? ஹிந்தி, தமிழ்நாடு. கும்பகோணத்துலேருந்து வரோம் சார். இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கோம். இன்னைக்கு காலைல வந்தோம், 8 மணிக்கு வந்தோம்.
நீண்ட வரிசையில் மக்கள் நின்று படகு குழாம் மூலம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்ல காத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சஜயகுமார்.